திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முன்னதாக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான சிமெண்ட் சாலை அமைத்தல், மழைநீர் வடிகால், கழிவுநீர் வாய்க்கால் போன்ற பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே விவசாய கிணற்றில் இருந்து ஒரு மாணவியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கட்டிக்கானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மூத்த மகளான லட்சுமி கல்லூரி 1ஆம் ஆண்டு வகுப்பிற்காக காத்திருந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு முதல் லட்சுமியை காணவில்லை என பெற்றோர் தேடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை பார்த்து மாணவியின் உறவினர்கள் கதறி அழுதனர். மாணவியின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் 3வது நாளாக கட்டண உயர்வை குறைக்க வலியுறுத்தி மாணவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது காமராஜ் கல்லூரி. இந்த கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட பல மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திறனற்ற விடிய அரசின் உயர்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் மற்றும் ஜவஹர் கல்வி குழுமம் இணைந்து நடத்தி வரும் பள்ளியில் ஆசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூரில் இயங்கி வரும் இப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும், DA உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் நோயாளிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மருத்துவமனையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்கள் பொதுமக்களை கடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. எனவே விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இயக்குனர் ராஜமௌலி RRR படத்தை எடுத்து இயக்கும் படத்தில் மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்கிறார். இது பற்றி அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இது இண்டியானா ஜோன்ஸ் படம் போல ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையாக இருக்கும் என்றும் மகேஷ் பாபுவின் கேரக்டரை ஹனுமனை நினைவூட்டும் வகையில் வடிவமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் படப்பிடிப்பு ஆப்பிரிக்க காடுகளில் நடக்க இருக்கிறது. இதில் பிருத்திவிராஜ் வில்லனாக நடிக்கிறார். இது வழக்கமான வில்லன் கேரக்டர் போல இருக்காது என்றும் அவர் கதாபாத்திரத்திற்கான நியாயம் கதையில் இருக்கும் என்றும் தெரிகிறது. படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் தொடங்கிவிட்டன. இதில் வெளிநாட்டு நடிகர்களும் நடிக்க உள்ளனர்.